வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. அதுதான் நீதி கட்சியில இருந்து இப்போ வரைக்கும் அரசியலினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டாபிக் பார்க்கலாம். 1912 சி நடேசனாரால் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற பெயர்ல பின்னாளில் அது எப்படி பெயர் மாற்றம் பெற்றது அப்படின்னா அது மெட்ராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டியிருப்பாங்க. 1912 உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் ஐக்கிய கழகம் மெட்ராஸ் திராவிடர் சங்கம். 1916 பிராமணர் அல்லாதோர் கொள்கை அறிக்கையை வெளியிட்டவர் யாரு? பிராமணர் அல்லாதோர் கொள்கை அறிக்கையை வெளியிட்டவர் பி.டி. தியாகராயர். நீதி கட்சி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது. நீதி கட்சியின் முதல் மாநாடு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்திருக்கும். நீதி கட்சியின் அதிகாரப்பூர்வமான இதழ் அப்படின்றது ஜஸ்டிஸ். அதை வச்சுதான் நம்ம நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1916 தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். அதனால 1, 2 மட்டும்தான் என்னது சரியானது. 1920 தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்ற பிறகு முதலில் முதலமைச்சராக பதவியேற்க அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா முதல்வர் அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் தான். ஆனா அழைக்கப்பட்டவர் அப்படின்னா யார வச்சு கூப்பிட்டுருப்பாங்கன்னா பி.டி. தியாகராயரை கூப்பிட்டுருப்பாங்க. நீதி கட்சியின் எந்த தலைவருக்கு பிரிட்டிஷ் அரசு சர் மற்றும் ராவ் பகதூர் பட்டங்களை வழங்கியது? யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பி.டி. தியாகராயருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருப்பாங்க. திராவிடர் இல்லம் சென்னையில் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? திராவிடர் இல்லம் அப்படிங்கிறது 1916 சி நடேசனாரால் ஆரம்பிக்கப்பட்டது. 1921 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய தீர்மானம் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய தீர்மானம் 1921 அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் பீரியட்ல அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீதி கட்சி அரசு இந்து சமய அறநிலைய சட்டத்தை எந்த ஆண்டு கொண்டு வந்தது? 1926 இந்து சமய அறநிலைய சட்டம். அரசு பணிகளில் இடஒதுக்கீடை உறுதி செய்ய முதலாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிடப்பட்ட ஆண்டு 1921 செப்டம்பர் 16 தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை அப்படிங்கறத வெளியிட்டிருப்பாங்க. நீதி கட்சியின் எத்தனாவது மாநாட்டில் ஈவேரா பெரியார் அந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு? 1938 சென்னை மாநாடுல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதி கட்சி தலைவரா பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எந்த ஆண்டு நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் அக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க அப்படின்னா 1944 சேலம் மாநாடுல தான் நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம்னு மாத்திருப்பாங்க. இந்த திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பெற்ற தீர்மானத்தை கொண்டு வந்தவங்க அண்ணா கொண்டு வந்திருப்பாங்க. சி.என். அண்ணாதுரை. நீதி கட்சியின் ஆட்சியில் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மதிய உணவு திட்டம் அப்படின்னாவே நீதி கட்சி தான் முதல்ல அதை கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை 1000 விளக்கு பகுதியில கொண்டு வந்திருப்பாங்க. நீதி கட்சியினுடைய தலைவர் டி.எம். நாயர் எங்க இறந்து போயிட்டாரு, எங்க காலமானார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. லண்டன்ல இறந்திருப்பாங்க. ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் தூதுக்குழுவிடம் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்த நீதி கட்சியின் தலைவர்கள் யார் யாரு? திராவிட நாடு கோரிக்கையை கிரிப்ஸ் தூதுக்குழுட்ட முன் வச்சிருக்காங்க. அவங்க யார் யாருன்னா பெரியார், பன்னீர்செல்வம், முத்தையா செட்டியார். பெரியார், பன்னீர்செல்வம், முத்தையா செட்டியார். நீதி கட்சியின் முதலமைச்சராக பதவி ஆற்றாதவர், பணியில இல்லாதவங்க அப்படின்னா பனகலரசர் இருப்பாங்க, முனுசாமி நாயுடு இருப்பாங்க, பொப்புளி அரசர் இருப்பாங்க, ராமசாமி முதலியார் அப்படிங்கிறவங்க நீதி கட்சியினுடைய முதலமைச்சரா இருக்க மாட்டாங்க. நீதி கட்சியின் சாதனைகளில் ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1926 ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாயிருக்கும். 1923 தேர்தலில் நீதி கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. சரியானதுதான். பனகலரசர் 2வது முறையாக முதலமைச்சரா இருந்திருப்பாங்க. அது சரியானதுதான். 1926 தேர்தலில் நீதி கட்சி பின்னடைவை சந்தித்த போது ஆட்சி அமைத்த சுயேட்சை முதலமைச்சர், சுயேட்சையா யார் இருப்பாங்க? 1926 அப்படின்னா சுப்பராயன் வருவாங்க. 26 சுப்பராயன் வருவாங்க. ஜஸ்டிஸ் பத்திரிகையின் முதல் ஆசிரியர், ஜஸ்டிஸ் பத்திரிகையினுடைய முதல் ஆசிரியர் டி.எம். நாயர். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக சுப்பராயலு ரெட்டியார் பதவியேற்ற போது அவர் எந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்படுறாரு? தென்னார்காடு தொகுதி. 1921 பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கிய தீர்மானம் யாருடைய அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டது? கொண்டு வந்தது பார்த்தோம் அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னா யாருடைய அவையில நிறைவேற்றிருப்பாங்க? பனகலரசர் அவையில நிறைவேற்றிருப்பாங்க.
அரசு பணியாளர் தேர்வாணையம் 1924 அமைக்கப்பட்ட போது முதல்வராக இருந்தவர். அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கியிருப்பாங்க. நீதி கட்சி ஆட்சியில தான் என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப யாரு முதல்வர்னா பனகலரசர். 1921-22 வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை கம்யூனல் ஜிஓ வெளியிட்டவர் யாரு? இந்த 21-22ல யாரு வெளியிட்டு இருப்பாங்க? பனகலரசர் தான். ஏன்னா சுப்பராயலு ரெட்டியார் உடம்பு முடியாம இறந்த உடனேயே பனகலரசர் அந்த பதவியை ஏத்துக்குவாரு. 1926 தேர்தலில் நீதி கட்சி தோல்வி அடைந்த பிறகு சுயேட்சை வேட்பாளராக யாரு 26ல சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சுப்பராயன் வருவாங்க. பி சுப்பராயன். பனகலரசரின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான இந்து சமய அறநிலைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1926. ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1926. அப்ப ஆட்சியில இருந்தவங்க யாரு அப்படின்னா பனகலரசர் தான் ஆட்சியில இருந்திருப்பாங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம். நீதி கட்சி பிராமணர் அல்லாதோர் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டதாக சொல்லிட்டு முனுசாமி நாயுடுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா அவரு முத்தையா ரெட்டியார். முத்தையா செட்டியார் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பிராமணர் அல்லாதோர் இதுல சமரசம் செஞ்சுக்கிட்டதா சொல்லி முனுசாமி நாயுடுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர். சைமன் குழு சென்னைக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அதை ஆதரிச்ச அமைச்சரவை யாருடையது? சைமன் குழு வந்ததை ஆதரிச்சவங்க யாரு அப்படின்னா சுப்பராயன் ஆதரிச்சிருப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது? 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் சுப்பராயன். சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அறிமுகப்படுத்த போட்ட போது முதல்வரா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை 1000 விளக்கு பகுதியில நீதி கட்சி தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப யாரு முதல்வர் அப்படின்னா பனகலரசர். சுப்பராயலு ரெட்டியார் உடல்நலக் குறைவால் பதவி விலகிய பிறகு 1921 ஜூலையில் முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் பனகலரசர். சுப்பராயன் அமைச்சரவையில் அமைச்சர்களாக பணியாற்றியவர்கள் ஆரோக்கியசாமி முதலியார் மற்றும் எஸ் சேதுரத்தினம் ஐயர். அவங்கதான் இருந்திருப்பாங்க. நீதி கட்சி எந்த முதல்வர் ஜமீன்தார்களின் நலன்களை பாதுகாப்பவர் அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி பதவியை இழந்தவர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த ஜமீன்தார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜமீன்தார்களினுடைய நலன்களை பாதுகாப்பவரு அப்படின்னே பேர் வாங்கினவரு முனுசாமி நாயுடு. நீதி கட்சியின் முதலாவது அமைச்சரவையில எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்கன்னா 3. பனகலரசரின் இயற்பெயர் ராமராய லிங்கர். பனகலரசரின் இயற்பெயர் ராமராய லிங்கர். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு காரணமாக காங்கிரஸ் என்ன பண்ணிருப்பாங்க, 1923ல பங்கேற்றிருக்க மாட்டாங்க. ஆனா நீதி கட்சியை எதிர்த்து ஒரு முக்கிய கட்சி உருவாயிருக்கும், அதுதான் சுயராஜ்ய கட்சி. 1923ல சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சுப்பராயன் முதலமைச்சராக இருந்த போது சென்னை மாகாணத்தின் ஆளுநர் கோஷன் பிரபு. முனுசாமி நாயுடு எந்த ஆண்டு சென்னை மாகாண முதல்வராக பொறுப்பேற்றாரு? 30னா முனுசாமி நாயுடு அப்படிங்கிறவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். 30 முனுசாமி. இப்ப அவங்க பதவி காலம் சுப்பராயலு ரெட்டியார் 20-21, பனகலரசர் அப்படின்னா 21-26, சுப்பராயன் அப்படிங்கிறவங்க 26-30, முனுசாமி நாயுடு 30-32. ஏதான் ஆன்சர். நீதி கட்சியின் எந்த மாநாட்டிற்கு பிறகு புப்புளி ராஜா கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1932 இந்த தஞ்சாவூர் மாநாட்டுல தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1932 புப்புளி ராஜா முதல்வராக பதவியேற்ற போது அவருக்கு முன் பதவியில் இருந்தவர் அப்படின்னா அவங்க முனுசாமி. 30ல முனுசாமி, 32ல புப்புளியரசர். புப்புளியரசர் அமைச்சரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றியவர். உள்ளாட்சித்துறை அமைச்சரா புப்புளியரசருடைய அவையில பணியாற்றினவர் யாரு அப்படின்னா முத்தையா செட்டியார். 1937 தேர்தலில் புப்புளி ராஜா தோற்கடிக்கப்பட்ட தொகுதி அப்படின்னா எந்த தொகுதியில தோற்கடிச்சிருக்காங்க? புப்புளி ராஜா தோற்கடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா வி கிரிதான் அவங்களை தோற்கடிச்சிருப்பாரு. எஸ்டேட் நில சட்டம் திருத்தத்திற்காக புப்புளி ராஜா அமைத்த குழுவினுடைய தலைவர். எஸ்டேட் திருத்த சட்டம் அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க பிரகாசம்.
பி.டி. ராஜன் சென்னை மாகாணத்தினுடைய இடைக்கால முதல்வராக பணியாற்றிய ஆண்டு. பி.டி. ராஜன் எப்போ வராங்க அப்படின்னா 1936 வருவாங்க. ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? பி.டி. ராஜன் மதுரை மாவட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஹரிஜன மக்கள் நுழைந்த போது அதனை ஆதரித்த நீதி கட்சியினுடைய தலைவர் தான் பி.டி. ராஜன். பி.டி. ராஜன் சென்னை மாகாண அமைச்சரவையில் எந்த துறையை கவனிச்சுட்டு வந்தாரு அப்படின்னா வேளாண்மை மற்றும் பொதுப்பணித்துறையை கவனிக்கிறாங்க. 1944 நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்ட போது அதிலிருந்து பிரிந்து சென்ற நீதி கட்சியை தொடர்ந்து நடத்தியவர் யாரு? அதுல பிரிஞ்சு போன நீதி கட்சியை நடத்தினவங்க பி.டி. ராஜன். சென்னை மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆளுநரா நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்னா கே.வி. ரெட்டி நாயுடு 1936. இந்த கே.வி. ரெட்டி நாயுடு அப்படிங்கிறவங்க எந்த அமைச்சரவையில வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தாங்க? யாருடைய அமைச்சரவையிலனா சுப்பராயலு ரெட்டியாருடைய அமைச்சரவை. கே.வி. ரெட்டி தென்னாப்பிரிக்கான ஒரு இந்திய தூதுவரா நியமிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவிற்கான ஒரு இந்திய தூதுவரா 1929 நியமிச்சிருப்பாங்க. 1937 தேர்தலில் நீதி கட்சி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் இடைக்கால அமைச்சரவையை அமைச்சவர். இடைக்கால அமைச்சரவை அமைச்சவர் தான் கே.வி. ரெட்டி நாயுடு. 37 ஏப்ரல் டு ஜூலை வரைக்கும் அமைச்சிருப்பாங்க. கே.வி. ரெட்டி எந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரா இருந்திருப்பாங்க அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். 1940 அண்ணாமலை பல்கலைக்கழகம். பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்ட போது அதில் முக்கிய பங்கு வகிச்சவர். பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிட்ட போது டி.எம். மாதவ் நாயர். 1920 நீதி கட்சியில் ஜமீன்தாரி பிரிவு மற்றும் ஜமீன்தார் அல்லாதோர் பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஜமீன்தார் பிரிவுக்காக தலைமை தாங்கினவர் யாரு? ஜமீன்தார் பிரிவிற்காக தலைமை தாங்கினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொப்புளி ராஜாவும் கே.வி. ரெட்டியும் வருவாங்க. பொப்புளி அரசரும் கே.வி. ரெட்டியும் வருவாங்க. ரெண்டு பேருமே வருவாங்க, பொப்புளி ராஜா மற்றும் கே.வி. ரெட்டி. 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு வரை முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா 35 இந்திய அரசு சட்டத்துக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவங்க அப்படின்னா 30 பொப்புளி ராஜா வருவாங்க. ஏன்னா 35 37னா நம்மளுக்கு காங்கிரஸ் வந்துடும், ராஜாஜி வந்துருவாங்க. கே.வி. ரெட்டி நாயுடு பற்றிய தவறான கூற்று சரியானது பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், அது சரிதான். வழக்கறிஞரா இருந்திருக்காங்க, அது சரிதான். இவர் நீதி கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர், அதுவும் சரிதான். 1937க்கு பிறகு ராஜாஜிக்கு முன்பே முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரிதான். இவர் பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்தை முழுமையா ஆதரிச்சார்னா கிடையாது. சில சமயங்கள்ல எதிர்க்கவும் செய்யறாரு, விமர்சிக்கவும் செய்யறாரு, அது வராது. நீதி கட்சி என்ற பெயர் 1944 சேலம் மாநாட்டின் போது அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாரு? தலைமை யார் தாங்கியிருப்பாங்க? பெரியார் தான் தாங்கியிருப்பாங்க. தீர்மானம் கொண்டு வந்தவங்க தான் அண்ணா கொண்டு வந்திருப்பாங்க. ஆந்திரா கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய பிரகாசம் 1928 எந்த குழுவிற்கு எதிராக தனது மார்பை காட்டி என்ன சொல்றாரு? சுட முடிஞ்சா சுடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சைமன் குழுவுக்கு எதிரா. ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த போது கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான சமூக சீர்திருத்த சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேவதாசி ஒழிப்பு சட்டமும் மெட்ராஸ் எஸ்டேட்டும். அதனால டி ஆன்சர், பி மற்றும் சி இரண்டும். சென்னை மாகாணத்தின் கடைசி பிரதமராகவும் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பணியாற்றியவர் பி.எஸ். குமாரசுவாமி ராஜா. 1963 இந்த கே பிளான் காமராஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதவி விலகிடுவாங்க. தானாவே தலைவர் பதவியிலிருந்து விலகி என்ன பண்ணுவாங்க? சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யாருக்கு அப்புறம்? காமராஜர் பதவி விலகினதுக்கு அப்புறம்னா பக்தவச்சலம் வருவாங்க. பக்தவச்சலம். பிரகாசம் முதலமைச்சராக இருந்த 11 மாத ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஆட்சியில எதை மூடணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க? நெசமாலைகளை மூடணும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓ.பி. ராமசுவாமி ரெட்டியார் காலத்தில் அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 14.29% இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. யாரு? ஓ.பி. ராமசுவாமி ரெட்டியார். இது எதுக்காகனா சமூக நீதியை நிலைநாட்டணும், அரசு நிர்வாகத்துல அனைவரையும் பங்கேற்க செய்யணும் அப்படிங்கிறதுதான். ஊர் பாருங்க, பிரகாசம். பிரகாசம் ஒங்கோல், ராமசுவாமி ஓமந்தூரார், ஓமந்தூர்
PS குமாரசுவாமி ராஜா, ராஜபாளையம், பக்தவச்சலம், நரசப்பேட்டை அப்படிங்கிறது ஏது ஆன்சர். பக்தவச்சலம் குறித்து சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1965 அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழக முதலமைச்சரா இருந்திருக்காரு. அது சரிதான். இவர் 2வது குடியரசுத் தலைவரானா கிடையாது. 2வது குடியரசுத் தலைவர் நம்ம யாரு சொல்லுவோம்? ராதாகிருஷ்ணன் அவங்கள குறிப்பிடுவோம். இவர் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருந்திருக்காருன்னா கிடையாது. வழக்கறிஞரா இருந்திருப்பாரு. குமாரசுவாமி ராஜா, PS குமாரசுவாமி ராஜா குறிச்சு தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது சொல்லிடலாம். இவர் காந்திய கொள்கைகள்ல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அது சரிதான். ஒடிசா மாநிலத்தோட ஆளுநரா இருந்திருப்பாரு. அதுவும் சரிதான். குமாரசுவாமி ராஜா ராஜபாளையம். அப்ப ராஜபாளையத்துல காந்தி கதர் வஸ்திராலயா அப்படிங்கறத நிறுவியிருக்காரு. அது சரியானதுதான். 1937 ராஜாஜி அமைச்சரவையில வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தாரு அப்படின்னா அது கிடையாது. இவர் சட்டமன்ற உறுப்பினரா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. வருவாய்த்துறை அமைச்சரா பிரகாசம் இருந்திருப்பாங்க. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமாக முத்திரையான கோபுரம் சின்னத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யாரு? இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினவர்னா அவரு OP ராமசுவாமி ரெட்டியார். பிரகாசம் தொடங்கிய சுயராஜ்யா அப்படிங்கிறது எந்தெந்த மொழிகள்ல வெளிவந்திருக்கு? சுயராஜ்யா அப்படின்றது சுவராஜ்யா அப்படின்னு சொல்றாங்க. அது பிரகாசம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இது ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு மொழிகள்ல வந்திருக்கும். குமாரசுவாமி ராஜா 1954-56 காலப்பகுதிகள் எந்த மாநிலத்தின் ஆளுநரா இருந்திருப்பாருன்னா ஒடிசாவோட ஆளுநரா இருந்திருப்பாரு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியார். பிரகாசம் அவர்களின் சுயசரிதை நா ஜீவித யாத்ரா பிரகாசம். திருப்பதி கோவிலுக்குள்ள தலித் மக்களை அழைத்து சென்று ஆலய பிரவேசத்தை உறுதி செய்த முதல்வர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு பண்ணிருப்பாங்க? ஓமந்தூரார் தான். ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியார். குமாரசுவாமி ராஜா 1934 எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுறாரு? மத்திய சட்டப்பேரவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1953 சென்னை மாகாணத்தின் பிரிக்கப்பட்ட ஆந்திர மாநிலத்தினுடைய முதல் முதல்வரா இருந்திருப்பாங்க. பிரகாசம் இருந்திருப்பாங்க. முதல் முதல்வர் பிரகாசம். பக்தவச்சல நிர்வாகத்தின் கீழ் வராதது. பக்தவச்சலம் பொதுப்பணித்துறை, கல்வித்துறை, அறநிலையத்துறை எல்லாமே வரும். வராதுன்னு எதுவுமே கிடையாது. எதுவும் இல்ல. மெட்ராஸ் கோவில் நுழைவு அங்கீகார சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? மெட்ராஸ் அங்கீகார சட்டம் OP ராமசுவாமி ரெட்டியார். 1946 தேர்தலில் மெட்ராஸ் பிரதமராக பிரகாசம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரை ஆதரித்த தமிழக தலைவர் அப்படின்னா அது இந்த தெலுங்கு உறுப்பினர்கள், அப்புறம் ஒரு பகுதி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஆதரிச்சிருப்பாங்க.